சட்டப்பேரவையில் இன்று காலை சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள், மக்கள் நல்வாழ்வு உள்ளிட்ட துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது விவாதம். மாலை அமர்வில் காவல், தீயணைப்புத்துறை மானிய கோரிக்கைகள் எடுத்துக் கொள்ளப்படுகின்றன. நாடாளுமன்றத்தில் இன்று நீட் பிரச்சினையை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டம். நாடாளுமன்ற இரு அவைகளிலும் இன்று அனல் பறக்கும் என எதிர்பார்ப்பு. விஷச்சாராய பாதிப்பால் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட மகேஷ் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 64ஆக அதிகரிப்பு. கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் அரசு அதிகாரிகளுக்கு தொடர்புள்ளதால் சிபிசிஐடி விசாரணை நடத்தினால் நியாயம் கிடைக்காது. சிபிஐ விசாரணை நடத்தினால் மட்டுமே நியாயம் கிடைக்கும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் வலியுறுத்தல். ஜெயலலிதாவின் மரணத்தில் சிபிஐ விசாரணைக்கு முட்டுக்கட்டை போட்ட எடப்பாடி பழனிசாமி கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கேட்கிறார். அன்றைக்கு கசந்த சிபிஐ இன்றைக்கு இனிக்கிறதா என அமைச்சர் KN நேரு கடும் தாக்கு. அடுத்த மாதம் 6ஆம் தேதி போரூரில் கூடுகிறது பாஜக மாநில செயற்குழு கூட்டம். மாநில தலைவர் அண்ணாமலையின் தலைமையில் நடைபெறும் என அறிவிப்பு. தமிழக ஆளுநருடன் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா இன்று சந்திப்பு. கள்ளச்சாராய விவகாரம் தொடர்பாக ஆளுநரிடம் புகார் மனு அளிக்க திட்டம். மகளிர் உரிமை தொகை குறித்து கணக்கெடுப்பு நடத்த தெரிந்த தமிழ்நாடு அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தயங்குவது ஏன்? பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க விக்கிரவாண்டி தொகுதியில் 9 அமைச்சர்கள் முகாமிட்டுள்ளதாக அன்புமணி குற்றச்சாட்டு. கள்ளச்சாராய விவகாரத்தில் அமைச்சர்களிடம் விவாதிக்க தயார் என்று சவால். மத்திய அரசிடம் பேசி சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த முறையிடவும் பாமகவிற்கு திராவிட கழக தலைவர் கி. வீரமணி வலியுறுத்தல். நில மோசடி வழக்கில் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கருக்கு வலைவீச்சு. தலைமறைவாக உள்ள விஜயபாஸ்கரை பிடிக்க சிபிசிஐடி 5 தனிப்படைகள் அமைப்பு. சென்னை திருவான்மியூரில் இன்று நடைபெறுகிறது தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு கல்வி விருது விழா. 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டுகிறார் விஜய். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலையில் மின்சாரம் துண்டிப்பு. 5 நாட்களாக தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அவதி. திருப்பத்தூர் அண்ணாண்டப்பட்டியில் 2ஆம் வகுப்பு மாணவியை அடித்த அரசு பள்ளி ஆசிரியை. தட்டி கேட்ட பெற்றோரை ஆபாச வார்த்தைகளால் ஆசிரியை வசைபாடிய வீடியோ வைரல். ரீல்ஸ் லைக்கிற்காக லைஃபையே பணயம் வைத்து சாகசம் செய்த இளைஞர்.
திருச்சி கொள்ளிடம் மேம்பாலத்தின் நுழைவு தூணிற்கு மேல் இளைஞர் தண்டால் எடுத்த வீடியோ வைரல். தமிழகத்தில் ஒரு வாரத்திற்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல். ஒரு சில மாவட்டங்களில் வெப்பநிலை இயல்பை விட அதிகரிக்கும் என்றும் கணிப்பு. ஆந்திர முதலமைச்சர் பதவியேற்பு விழாவில் கண்டித்ததாக கூறப்பட்ட நிலையில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவுடன் தமிழிசை சவுந்தரராஜன் திடீர் சந்திப்பு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்ததில் மகிழ்ச்சி என தமிழிசை ட்வீட். இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் டெல்லியில் அவசர ஆலோசனை. பாஜக ஆட்சியின் தவறுகளை நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து சுட்டிக்காட்ட முடிவு. பாஜக அரசு எழுதி கொடுத்த குடியரசுத் தலைவர் உரையில் 5 முக்கிய பிரச்சினைகள் இடம்பெறவில்லை. விலைவாசி உயர்வு, மணிப்பூர் வன்முறை, ரயில் விபத்துகளை குறிப்பிட்டு காங்கிரஸ் தலைவர் கார்கே கேள்வி. சிக்கிமில் 70 அடி நீள இரும்பு பாலத்தை 72 மணி நேரத்தில் கட்டி முடித்த இந்திய ராணுவம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் ராணுவ வீரர்கள் பாலம் கட்டிய காட்சிகள் வெளியீடு. மும்பை புறநகர் ரயில்களில் ஆடு மாடுகளைப் போல் பயணிகளை ஏற்றிச் செல்வதா? ரயில்வேயின் செயல்பாடு வெட்கக்கேடானது என மும்பை உயர்நீதிமன்றம் கண்டனம். கர்நாடகாவில் பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. கர்நாடக கடலோர மாவட்டங்களுக்கு இன்று ரெட் அலர்ட் எச்சரிக்கை. கேரளாவில் கோழிக்கோடு, எர்ணாகுளம், கண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை. வெள்ளத்தால் சாலைகள் துண்டிக்கப்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. கேரள மாநிலம் அதிரப்பள்ளி நீர்வீழ்ச்சியில் காட்டாற்று வெள்ளம். பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் செல்ல தடை. ரூபாய் இருந்தால் போதும் விமானத்தில் பயணிக்கலாம் என அட்டகாசமான ஆஃபரை அறிவித்தது ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ். மொபைல் ஆப் மூலம் புக் செய்தால் கூடுதல் சலுகையாக ரூபாய் வரை தள்ளுபடி செய்யப்படும் எனவும் அறிவிப்பு. செல்போன் கட்டணத்தை அதிரடியாக உயர்த்திய ஜியோ நிறுவனம். 34 ரூபாயிலிருந்து 600 ரூபாய் வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதால் வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சி. அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் ஜோ பைடன், டொனால்ட் ட்ரம்ப் நேரடி விவாதம். இந்திய நேரப்படி இன்று காலை 6:30 மணிக்கு அட்லாண்டாவில் நடைபெறுகிறது. சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்றுள்ள அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் பூமிக்கு திரும்பும் திட்டம் மீண்டும் ஒத்திவைப்பு. தொழில்நுட்ப பிரச்சினைகள் காரணமாக திட்டம் ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக பரபரப்பு.
சட்டவிரோத திருமண வழக்கில் தண்டனையை எதிர்த்து இம்ரான்கான் தம்பதி மேல்முறையீடு. பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் சிறை தண்டனையை ரத்து செய்ய நீதிமன்றம் மறுப்பு. அஜித் குமார் நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் குட் பேட் அக்லி திரைப்படம். படத்தின் செகண்ட் லுக் போஸ்டர் வெளியானதால் ரசிகர்கள் குஷி. சிறுத்தை சிவா இயக்கத்தில் சூர்யா நடித்திருக்கும் கங்குவா திரைப்படம் அக்டோபர் 10ஆம் தேதி வெளியீடு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது படக்குழு.